முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட்டிருக்கீங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டில் உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இருப்பினும் உங்களுடைய அந்த வேல்யூ தெரியாம அதிமுக கூட்டணியில உங்களை விலக்கிட்டாங்களா, இல்ல நீங்க வெளியே வந்துட்டீங்களா? இல்ல, அதாவது கூட்டணிங்கிறது கிவ் அண்ட் டேக் தான், வின் வின் தான். நாம் எங்களுடைய ஓட்டை உங்களுக்கு அளிப்போம், உங்களுடைய ஓட்டை எங்களுக்கு அளிச்சு வெற்றி பெறுங்க வைங்க அப்படிங்கிறது தான். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற போது ஆட்சியில் அவங்ககிட்ட எல்லா விதமான பலம் இருக்குது. அந்த பலத்தை எதிர்கொள்கிற போது கூட்டணியுடைய வாக்கு பலம் சேரணும். அப்போ தான் அந்த கூட்டணியை வெல்ல முடியும். அதனால தான் நாங்கள் கூட்டணிக்கு ஒரு முயற்சி செஞ்சோம். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வச்சா தான் எல்லா மக்களுக்கும் நன்மை கிடைக்கும். இப்போது அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், புதிய தமிழகம் கட்சியினுடைய பலத்தை அவர்கள் அங்கீகரிக்க தயாரில்லை என்று சொன்னால், அதுக்கான விளைவுகளை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா அவங்க முதலமைச்சர் கனவு காண்றாங்க, அந்த முதலமைச்சர் கனவு காண முடியாது. அது அவங்க எதிர்கட்சிக்கு இப்பொழுதே தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் சொல்ல முடியும். திட்டமிட்டே புறக்கணிக்கிறாங்களா? உங்களையே திட்டமிட்டே புறக்கணிக்கக்கூடிய சூழல். ஏன்னா இதற்கு முன்பு டெல்லி பயணம் கூட பண்ணியிருந்தீங்க, அங்கே உள்துறை அமைச்சர் முதற்கொண்டு எல்லாத்தையும் சந்திச்சிங்க. அப்போ என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு? அதிமுக அந்த தொகுதி பங்கீடு இல்லை கட்சி சார்ந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவோடு பேசுனீங்களா? அப்போ என்ன நடந்துச்சு? இல்லை, அதாவது டெல்லியில் நாங்கள் போனது சீட்டுக்காக போல. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பெர்செப்ஷன், ஒரு நெரேட்டிவ் சரியா செட் பண்ணல. அதிமுகவை நம்பி பிஜேபி பயணிக்க முடியாது, நாங்களும் பயணிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். அப்போ அதுக்குண்டான அரசியல் களம் இருக்கணும், தவிர ஓட்டு பணம் கொடுத்து வாங்கி கொள்ளலாமே என்ற கனவு சரியா வராது. முதல்ல திமுகவை ஏன் ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்கான ஸ்ட்ராட்டஜி சரியா ஒர்க் அவுட் பண்ணணும். அது இல்லை, அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டெல்லி விசிட்டினுடைய நோக்கம். அதை சொல்ல வேண்டியவங்களுக்கு நாங்கள் சொன்னோம் ஆச்சுங்களா. அதை இவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க ஒரு தவறான எண்ணத்தில் இருக்கிறாங்க. புதிய தமிழகம் கட்சி எல்லாருக்கும் இந்த அரசியல் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும். அது தேவேந்திரோட வேளாளர் சமுதாயத்தில் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி தன்னை அடையாளப்படுத்துகிறாரு, அந்த சமுதாயம் பாடுபடாது. அவரை புறக்கணிச்சிட்டு அந்த சமுதாயத்தினுடைய ஓட்டை வாங்க முடியாது என்பது எல்லோருக்குமே தெரியும். அப்படி ஒரு முடிவுக்கு வர்றாருன்னா அவருடைய மனசுக்குள்ள வேறு ஏதோ ஒரு தீய எண்ணம், தீய நோக்கம், உள்நோக்கம், அவர் அவரையும் மீறி அந்த எண்ணங்கள், அந்த சாதிய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அது மேலோங்குதோ அப்படிங்கிற எண்ணம் தான் தோணுது. நீங்க எடப்பாடியை மீட் பண்ணதா சொன்னீங்க. அப்ப மீட் பண்ணும்போது நடந்த பேச்சுவார்த்தைகள் என்ன? இல்லை, அதாவது எடப்பாடியை சந்திக்கிற போது நான் ஒரு லிஸ்ட் விஷ் லிஸ்ட் எப்பவுமே அதான் கொடுப்பாங்க. நான் அதுக்குண்டான காரணத்தை தான் சொன்னேன். அதாவது ஏன் நீங்கள் புதிய தமிழகத்துக்கு அதிகமான இடங்கள் கொடுக்க வேண்டிய காரணம் என்னன்னு சொல்றதை பற்றி விளக்கணும். குறிப்பாக நாங்கள் 21 மாவட்டத்தில் வலுவாக இருந்தாலும் கூட 21 தொகுதி நான் கேட்கறது உங்களுக்கு சரியா இருக்காது. குறைஞ்சபட்சம் ஒரு 12 தொகுதிகள் இருந்தால், எல்லாம் தூத்துக்குடிக்கு ஒரு தொகுதி, திருநெல்வேலி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதின்னு வர்ற போது அந்த வாக்குகளை, அந்த மக்களுடைய வாக்குகளை முழுமையாக நாம் நம்முடைய கூட்டணிக்கு கொண்டு வர முடியும் என்று சொன்னால் அதிமுகவினுடைய வாக்குகள் நீங்க கடந்த காலத்தை போல இல்லை. அவங்க ஓபிஎஸ் அங்க போயிட்டார், சின்னம்மா அவங்க தனி கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் சரி கட்டணுங்கிற போது அது புதிய தமிழகம் கட்சியை ஒன்றால் மட்டும்தான் முடியுமே தவிர வேறு எந்த விதமான உங்களுடைய யுத்திகளும் பலன் அளிக்காது அப்படிங்கிறத தான் நான் அவர்கிட்ட நான் சொன்னேன். அதனால ஏன் கூடுதலாக சீட்டு வேணுங்கிறது புதிய தமிழகம் கட்சிக்காக மட்டும்தான். இந்த கூட்டணி வெற்றி பெறணும், இந்த கூட்டணி நல்லா இருக்கணும், இந்த கூட்டணி வலுவாகணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு தான் நான் ஒரு பகுதிக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடம்ங்கிறது அந்த நோக்கத்தோடு தான் நான் கேட்டேன். அதுதான் அவர்கிட்ட நான் சொன்னேன். ஆனால் அதை அவர் உள்வாங்கிக்கிற மாதிரியே இல்லைங்க, உள்வாங்கிக்கவே இல்லை. அவங்க புதிய தமிழகத்தை ஓட்டப்பாளர் ஒன்று கொடுக்கணும், அதுக்கு பிறகு ஒத்தக்கால மண்டலத்தில் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்ததை தவிர அவங்களுக்கு இவங்களை அகாமடேட் பண்ணால் அதன் மூலமாக பலன் கிடைக்கும்
அப்படிங்கிறத அவர் உணர்றதில்ல, அல்லது அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உணர வைக்கல. அதனுடைய விளைவுகள் வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும். அவங்க என்ன நினைச்சு இந்த கூட்டணி அமைச்சாங்களோ அது அவங்களுக்கு பலன் தராது. தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் கொஞ்ச நாள் பயணப்பட்டிருக்கீங்க, பாஜகவோட இருந்திருக்கீங்க. பாஜக கூட உங்களை ரெக்கமெண்ட் பண்ணலையா, இந்த கூட்டணியில் வச்சுக்கணும்னு அவங்க நினைக்கலையா? அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அதுக்கு தலைமை ஏற்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்குது. அவர்களும் தங்களுக்கு ஒரு பங்கு கிடைச்ச உடனே அவங்க இதே போதுங்கிற மனநிலை. இப்படித்தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 5 சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் 20 சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்ககிட்டையும் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியோ ஒரு பரந்த மனப்பான்மையோ இருக்கக்கூடிய மாநில தலைமைகளும் இல்லைங்க. ஸோ அவங்கெல்லாம் எல்லாருக்கும் பங்கு இருக்குதா இல்லையா, எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணணும், எல்லாத்தையும் விடக்கூடாது அப்படிங்கிற பேசக்கூடிய இங்கிருந்து உள்துறை அமைச்சர் 2 முறை 3 முறை அங்கே கூப்பிடக்கூடியவர், அங்கிருந்து வரக்கூடியவர்கள், இப்போ வரக்கூடியவங்க இந்த கூட்டணி யாரெல்லாம் பங்கு பெறணும் முதல்ல முடிவு பண்ணணும்ல. இவங்கெல்லாம் கண்டிப்பாக இருந்தா தான் நம்ம வெற்றி பெற முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜி வேணும்ல. இங்க இருக்கக்கூடியவங்களை அங்க எடுக்கிறாங்க, எங்க எடுக்கிறாங்க, எதிர்த்த அணிக்கு எடுக்கிறாங்க. இங்க கூட இருக்கிறவங்களை அணி விடுறீங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அவங்க பிச்சுட்டு போறாங்க. 2019 இருந்தாங்க, 2021 இருந்தாங்க, 2020 இருந்தவங்களை பிச்சுட்டு போறாங்க. அப்போ உங்க கூட இருக்கக்கூடியவங்களை உங்களால் ரீட்டைன் பண்ண முடியலன்னா என்ன நோக்கம்? அப்போ உங்களுக்கு நீங்கள் முதல்லயே நம்பிக்கை இழந்து விட்டீர்கள். ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணம் உங்ககிட்ட அடியோடு போய்விட்டது. அப்ப வேற ஏதோ ஒப்புக்காக ஒரு தேர்தலை சந்திப்பதாக தான் கருத முடியுமே தவிர நீங்க ஒரு தீர்க்கமான ஒரு தேர்தல் யுத்தியோடு அணுகிற மாதிரி தெரியலீங்க. ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய 2 தலைவர்கள்ல ஒருத்தவங்களை நாங்க வச்சுக்கிட்டா நாங்க வெற்றி பெறுவோன்ற அந்த கணக்கு எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு கிராம் தங்கமும் இருக்கு, 1 கிராம் கல்லு மண்ணும் இருக்குது நினைச்சுங்களா? அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு பாடம் புகட்ட புதிய தமிழகம் கட்சி களம் இறக்கப்பட்டிருக்கு? அதாவது நாங்க தனிப்பட்ட முறையில் யாரையும் பாடம் புகட்டணுங்கிற நோக்கம் இல்லை. எங்களுடைய நட்பை இழந்தவர்கள் நிச்சயமாக அதுக்கு உண்டான விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு உண்டான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். என்னை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் இன்னைக்கு 5 ஆண்டு கால திமுக ஆட்சிக்கு மாற்றாக ஒரு மிகப்பெரிய சக்தி எழணும், அது புதிய தமிழகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கலங்கண்டிருக்கிறோம். பல்வேறு தகவல் பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் செய்தியாளர் இரா பாவேந்தர்.